திரு மு கருணாநிதி அவர்கள் சிஎம்மா இருக்கச்ச, மேடம் ஜெயலலிதா அவர்கள் சிஎம்மா இருந்தப்போலாம் போராட்டம் நடத்தி இருக்கோம். அந்த போராட்டத்தில் அவங்க மண்டபங்கள் ஏற்பாடு பண்ணி அங்கே ஹவுஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா காவல்துறை அவங்களுக்கே தெரியல எங்கே போகிறதுன்னு. எங்கேயுமே மண்டபம் இல்லை. சும்மா கோழி கூடாப்பு மாதிரியா ஏதோ சமுதாய கூடங்களை வச்சுக்கிட்டு, அதில் இந்த காவல்துறையில் இருக்கிறவங்க யாராவது இருப்பாங்களா இந்த அதிகாரிகள்? ஆகவே இவர்களுக்கு ஒன்று மனிதாபிமானம், மக்கள் மீது மரியாதை, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸை கைது பண்றமேங்கிற ஒரு எண்ணம் காவல்துறைக்கு இருக்கணும். அது இல்லை. ரெண்டாவது, நான் இதை சொல்றதுக்கு கொஞ்சம் கூட கூச்சப்படலை. மோஸ்ட் ஃபுலிஷ் அப்ரோச் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஒரு நிகழ்ச்சினா அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்க அனுமதிச்சா 2 hours 3 hours ஆர்ப்பாட்டம் முடிய போகுது. ஆனா இன்னைக்கு சென்னை மாநகரில் இருக்கிற ஒரு வீதியிலையும் ஆர்ப்பாட்டம், ஒரு வீதியிலையும் தொண்டர்கள் கூட்டம், ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ஒவ்வொரு இடங்கள்லயும் இருந்து அங்கங்க ஒவ்வொரு தலைவர்களை கைது பண்றது அப்படின்னு சொல்லி டோட்டலி an amateurish approach by the state government and the police, which is despicable. நான் அது ஏற்கனவே பலதரம் பேசியிருக்கேன். ஜெயிலில் 470 நாள் இருந்த ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி, குற்றச்சாட்டு மட்டும் இல்ல, நான் ஜாப்க்கு பணம் வாங்கினேன் ஆனா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்ற ஒரு கிரிமினலுக்கு சல்யூட் அடிச்சுட்டு இருக்கீங்க. மந்திரியா இருக்காரு. அதுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு கொஞ்சம் கூட தயக்கம் இல்ல, வெக்கம் இல்ல. ஆனா ஒரு நியாயத்துக்காக போராடுற பொலிட்டிக்கல் லீடர்ஸை இந்த மாதிரி இல்ட்ரீட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களை கைது பண்ணி, அது மட்டும் இல்ல, பல மணி நேரம் வண்டியிலேயே வச்சு சுத்தி. ஆகவே இது எதை காட்டுது? மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் குடும்பத்தின் மீதும் கண்ட்ரோல் இல்லை, பார்ட்டி மீதும் கண்ட்ரோல் இல்லை, சர்க்கார் மீதும் கண்ட்ரோல் இல்லைங்கிறது இன்னைக்கு முழுமையாக நிரூபிக்கப்பட்டது. ஆமாங்க, நான் போன இடத்துல கழிவறை இல்லை, பெண்கள் கைது பண்ணியிருக்காங்க. அட நீங்க ஜெயில இருந்தா கூட ஜெயிலுக்கு சர்டன் நார்ம்ஸ் இருக்குல்ல, சர்டன் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணுங்கிறது இருக்குல்ல. ஆனா அது கூட ஏற்பாடு பண்ணாத ஒரு திறமை இல்லாத நிர்வாகம் தமிழகத்தில் முழுமையாக சரியா சொல்லணும்னா இந்த ஹோல் அட்மினிஸ்ட்ரேஷன் had become naked today. அவ்வளவுதான். நன்றி. இல்ல, நான் என்ன சொல்றேன், 6 மணியோ 7 மணியோ அதை பற்றி பொலிட்டிக்கல் ஒர்க்கர் ஷுட் நாட் பாதர் அபவுட் இட். ஐ எம் லீஸ்ட் பாதர். அதனாலதான் நான் எந்த விதமான இதுவும் போலீஸ்க்கு ரிக்வஸ்ட் எல்லாம் வைக்கிறது கிடையாது. ஆனால் பேசிக் நீட்ஸ், 6 மணிக்கு மேல பெண்களை கைது பண்ணக்கூடாது, ஸ்டேஷன்ல கூப்பிட்டு விசாரிக்க கூடாது அப்படின்லாம் நியதிகள் இருக்கு. எல்லாத்தையும் வயலேட் பண்ணி காத்துல பறக்க விட்டு ஒரு நிர்வாகம். இதுக்கு 1975 திரு ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்களை கைது செய்யும் பொழுது இந்திரா காந்தியின் அரசு பற்றி ஜேபி சொன்னது என்ன? விநாச காலே விபரீத புத்தி. ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு விநாச காலம் இன்றிலிருந்து ஆரம்பம். நன்றி நன்றி. ஏற்கனவே மாநில தலைவர் அவர்கள் பேசியிருக்காங்க. இது இந்த ஊழலில் ஈடுபட்ட அமைச்சர்கள் வீடு முற்றுகையாக இருக்கலாம், அல்லது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் டாஸ்மாக் கடைகளாக